நாராயணம் மகாஜேயம் விஸ்வாத்மானம் பராயண நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரம் பிரம்மதத்வம் நாராயண பரஹ நாராயண பரோ தியானம் நாராயண பரஹ யச்ச கிஞ்ச சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே விவா. அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே ஸ்ரீரங்கநாதனே வைகுந்த வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே ஆனந்தம் ஹரியே ஆனந்தம் பதமே ஆனந்தம் கிரியே ஆனந்தம் ஒளியே शान्ताकारं भुजगशगनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगिर्ध्यानगम्यं वन्दे विष्णुं बहुभयकरं सर्वलोकैकनाथम्. காவேரி தீர்த்தமும் பொன்வாசல் கோபுரம் உயிரெங்கும் உறவாடும் ஸ்ரீரங்கனே காவேரி தீர்த்தமும் பொன்வாசல் கோபுரம் உயிரெங்கும் உறவாடும் ஸ்ரீரங்கனே பதியே ஆனந்தம் பரமே ஆனந்தம் பிரம்மம் ஆனந்தம் பிரணவம் ஆனந்தம் பதியே ஆனந்தம் பரமே ஆனந்தம் பிரம்மம் ஆனந்தம் பிரணவம் ஆனந்தம். ஜகத்பிரபம் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமா சுவன்னாம சகஸ்ரேண புருஷஸ்ததோதிதः தமேவ கார்த்திகயம் நித்யம் பக்த்யா புருஷமவ்யயா யாயம் சுவன்னமஸ்ஸம் ச யஜமானஸ்தமேவ ச. ஆழ்வாரின் பாசுரம் ஆண்டாளின் பாடல்கள் அன்றாடம் கேட்கின்ற ஸ்ரீரங்கனே ஆழ்வாரின் பாசுரம் ஆண்டாளின் பாடல்கள் அன்றாடம் கேட்கின்ற ஸ்ரீரங்கனே சயனம் ஆனந்தம் நயனம் ஆனந்தம் திருமண்ணானந்தம் திருவடி ஆனந்தம் சயனம் ஆனந்தம் நயனம் ஆனந்தம் திருமண்ணானந்தம் திருவடி ஆனந்தம். அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோகமகேஸ்வர லோகாதிகட்சம் சுவநித்யம் சர்வதுக்காதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வதர்மண்யம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மஹத்பூதம் சர்வபூதமபோத்பவம். அலங்கார நாகமே அதன் மீது லக்ஷ்மியின் அன்போடு சயனிக்கும் ஸ்ரீரங்கனே அலங்கார நாகமே அதன் மீது லக்ஷ்மியின் அன்போடு சயனிக்கும் ஸ்ரீரங்கனே கோபி ஆனந்தம் லீலை ஆனந்தம் ரூபம் ஆனந்தம் திலகம் ஆனந்தம் கோபி ஆனந்தம் லீலை ஆனந்தம் ரூபம் ஆனந்தம் திலகம் ஆனந்தம். ஏஷ மே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதः ஜகத்பக்த்யா புண்டரீகாட்சம் சவேதஸ்தே நரः சதா பரமம் யோ மஹத்தேஜ பரமம் யோ மஹத்தமः பரமம் யோ மஹத்பிரம்ம பரமய்ய பராயண. ஸ்ரீ சொர்க்கவாசலும் நின் பாத சேவையும் பார்க்கின்ற அருள் தந்த ஸ்ரீரங்கனே ஸ்ரீ சொர்க்கவாசலும் நின் பாத சேவையும் பார்க்கின்ற அருள் தந்த ஸ்ரீரங்கனே வேணு ஆனந்தம் கோட்டமேடு ஆலயத்திலே கோட்டமேடு மாநகரத்திலே இந்த திவ்ய கஷேத்திரமானது 3000 வருடங்களுக்கு முன்பாக பிராமணால் நிறைய பேர் இருந்தாங்களாம். தில்லை 3000, திருவள்ளரை 3001, இந்த கோட்டமேட்டில் 3003 பேர் இருந்தாங்களாம். அப்பேற்பட்ட இந்த பிராமணத்தில் இந்த பகவான் அனுக்கிரகமான இருந்து அவர் கீழே மேலே விழுந்து முகத்திலெல்லாம் கொஞ்சம் பின்னமாகி பூமிக்கு அடியில் இருந்ததாக ஐதீகம்.
அந்த பெருமாளுக்கு மனுஷாளுக்கு எப்படியோ பகவானுக்கு ஒரு நல்ல திவ்யமான ஒரு நேரம் வந்து அவளை தூக்கி மேலே வச்சு அவருக்காக வேண்டிய திருப்பணி வேலைகள்லாம் இப்போ நடத்துறதுக்காக எல்லாருமே ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லா பகவானும் எல்லா பெருமக்களும் அவாவால் முடிஞ்சதை கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பித்து இந்த கோவிலை மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது. எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் கோயில் இருக்குது. நம்ம ஏன் சமயபுரத்து அம்மாவை சேவிக்க போகிறோம்? அது மாதிரி இந்த பெருமாளை நம்ம சேவிக்கலாம். இந்த பெருமாளை விட்டுட்டு தினம் ஜீயபுரத்தில் போய் இருக்க சொல்ல மாமி, தினம் அங்கே போக சொல்லலை. என்னைக்கா ஒரு நாளைக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது ஜீயபுரம் போயிட்டு வாங்க. பெருமாளே ஒரு நாளைக்கு தானே போகிறாரு. அப்பேற்பட்ட இந்த பெருமாளுடைய திவ்ய கஷேத்திரம் பரிபூர்ணமானது. இந்த பகவானுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெற்றுமாறு மேலும் மேலும் இந்த கோயில் வளர்ந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணணும்னு பகவானுடைய ஆசை. பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பொதுமக்களோட கனவுனே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உற்சவர் சிலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த பெருமாள் 15 வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பா எனக்கு காட்சி கொடுத்தாரு. புது உற்சவர் எல்லாம் நம்ம ஊர் சார்பாக நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து அருள் தர வந்திருக்காரு. பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்குது. நம்ம கையில் எதுவுமே இல்லை. அவர் ஆட்டி வைக்கிறார், நம்ம ஆடுறோம். நான் வருஷம் வருஷம் இந்த இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேங்க. கோஷத்திறப்பு விழாவுக்கு இந்த பையனை விக்கிரகம் வச்சுருந்தனால முன்கூட்டியே முதனிக்கே வந்திருக்கிறேன். உற்சவர் சிலை இன்னைக்கு வச்சுருக்கோம். அதில் தங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இது வருஷம் சிம்பிளாக நல்லபடியாக பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் உற்சவர் இந்த வருஷம் 2025 வரணும்னு இருக்குது. 26 இந்த ஊருக்கு நல்ல செலவாக்க வாழணும்னு இன்றைக்கி உட்காந்துருக்கு. அப்படியே ரொம்ப மன நிறைவாக இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணியே அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் காட்டுக்குள்ளே இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வரப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய தலை அந்த சிலை தென்பட்டதாக பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லியிருக்காங்க. அவர் சின்ன வயசாக இருந்தப்போ அவர் பார்த்து தான் சொல்கிறாரு. அவர் அப்போ இருந்து தாத்தா காலத்தில் இருந்தது இருக்கோம், சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விசேஷம் சக்தி உள்ளது. நம்ம கோட்டமேட்டில் அருள்பாலித்திருக்கக்கூடிய பெருமாள் கோயில் 500 ஆண்டுக்கு மேலே பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. அதில் தங்களுடைய கருத்து. 500 ஆண்டுக்கு மேலே உள்ளது. மிக மிக சக்தி வாய்ந்த பெருமாள் நரசிங்க பெருமாள். நினச்சதை நடத்தி கொடுப்பாரு. இப்போ அது நினச்சே நடக்குது. இன்றைக்கி உற்சவர் வந்திருக்காரு. இன்னைக்கு நமோ நாராயணா. இந்த சிலையை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் மக்கள் விவசாய பணிக்காக மண்ணை தோண்டி எடுக்கும்போது தானாகவே தென்பட்ட சிலை. குறைஞ்சது பார்த்தோன்னா ஒரு 500 ஆண்டுகளுக்கு பழமையான சிலை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இங்கே உற்சவர் இருக்கிறது என்னுடைய ஊருக்கு மிக சிறப்பு. அந்த அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் திருநாமம் செலுத்தின மாதிரியே இந்த மரத்தோட அமைப்பு இருக்கும். அது ஒரு தனிச்சிறப்பு. உற்சவர் திருமேனி கோட்டமேடு கோவிலுக்கு வந்திருக்கிறது மிக சிறப்பு. அனைவரும் கண்டிப்பாக வந்திருந்து இறைவனர்கள் பெற ரொம்ப சந்தோஷமானவர். எது கேட்டாலும் கொடுப்பார்.